வெல்கம் பேக் டு நிலா என்டர்டைன்மெண்ட். உலக அளவில் அசைவ விரும்பிகள் பலரால் முதன்மையாக விரும்பப்படும் உணவு சிக்கன். பல வகையான அசைவ உணவுகள் இருப்பினும் சிக்கன் சுவை அலாதியானது. அதே சமயத்தில் சிக்கன் சாப்பிடுவதால் பல உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறப்படுவதுண்டு. இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய டபரா செட்டு, 1 கிலோ வேகிற அளவுக்கு, 2 பட்டை, 6 ஏலக்காய், 7 லவங்கப்பூ, 3 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயில் அப்படியே வறுத்துக்கணுங்க. கூடவே ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நீள வாக்கில் ஒரே சைஸில் இருக்கணும். அது அப்போ தான் எல்லாம் ஈக்குவலாக வேகும். அப்படியே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம். சிக்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடுறத விட பிரியாணியாவோ இல்லை குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம். 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்ல குழைவாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோடனே வாசனை வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் நல்லா வரும். இப்போ ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வரணும் மசாலாக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நல்லா வதங்கிடுச்சு அது ரெண்டுமே. பாருங்கள் மசாலா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தயிர் ஸ்மூத் கொடுக்கும் சிக்கனுக்கு. நல்லா கலந்து விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனை வந்து வாங்கி வந்த உடனே மேரினேட் பண்ணிடணும். சிக்கன் சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. சிக்கன் 1/2 kg, ரைஸ் 1/2 kg, ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா 1:2. பட் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். வெஜிடபிள்ஸ்னால் அதுக்கு தண்ணி விடாது. நல்லா நல்லா கொதித்து எண்ணெய் பூரா மேலே வருது பாருங்கள். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வந்து 10 மினிட் முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கணும். அரிசி போட்டு ஃபைனலாக இப்போ உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்குவோம். உப்பு கம்மியாக இருக்குது, காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்திக்குவோம். பிரியாணினாலே காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்.
நல்லா அரிசி உடையாமல் கலக்கி விடணும். ஃபைனலாக ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு தம் போட்டுருவோம். ஒரு குக்கரில் தண்ணி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விடுவோம். இந்த பக்கம் அதுக்கான ரைத்தா செய்வோம். தயிர் பச்சடி. பெரிய வெங்காயம் ஒரு 2, குக்கும்பர் ஒரு 1 எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது ரைத்தா. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு திறக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நல்லா அரிசி உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் லெக் பீஸ் மேலே வந்துருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் பச்சடி கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.